இப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்த கண்டிப்பா தமிழ் சினிமால யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி பயங்கரமா ஒண்ணு பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்ங்க. படம் ஃபுல்லா அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வராங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே கதையோட கனெக்ட் ஆகி, அந்த கதைய எந்த அளவும் டிஸ்டர்ப் பண்ணாம, முழுக்க முழுக்க அஜித் சார் தான் ஹீரோ. அவர் மேல தான் கதை போணும்னு, அந்த கதை எங்கேயும் மிஸ் ஆகாம முழுக்க எண்டு வரைக்கும் அஜித் சார் மேலயே டிராவல் பண்ணி கொண்டு போனாங்க. அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கேன். இதை தாண்டி அஜித் சாருடைய பல படங்கள் இருக்குல்ல, அந்த பல படங்கள்ல இருந்து பல கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. இது ஓவராலா எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அஜித் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஏன்னா இது வரைக்கும் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படங்கள்ல இருந்து ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த ஹீரோ எப்படி கொண்டு வரலாம் தான் யோசிப்பாங்க. ஆனா இங்க ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய். ஃபேன் பாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, கண்ணா நான் வந்து குழந்தையிலேருந்தே அஜித் சார் ஃபேனு. மற்றவங்கள மாதிரி என்னோட படத்துக்குள்ள அவர் கூட்டு வர மாட்டேன். அவருடைய யூனிவர்ஸ்குள்ளேயே நான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டு கார்டுன்னு ஒன்று இருக்கும், எண்ட் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று போயிட்டே இருக்கும். அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத காட்டுவாங்க. அது வரைக்கும் ஃபேன்ஸ் உட்கார வச்சு கத்த வச்சு அமர்க்கலப்படுத்தி என்ஜாய் பண்ணி இப்படி ஒரு படம் கண்டிப்பாக அஜித் சாருடைய லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ரேஞ்சில் நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு 2-3 வாட்டி ரிப்பீட்டில் பார்ப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு படம் தாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு.